உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் உங்களை வெறுத்துவிடும் அளவுக்கு தவறுகள் செய்து விடாதீர்கள். பின்னாளில் நீங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கலாம், ஆனால் அதே அன்பு மீண்டும் கிடைக்காது. உன் கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தில் உன்னை அவமதிப்பவர்களிடமிருந்து எப்போதும் நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி தவறாக பேசும் பழக்கம் கொண்ட மனிதர்களிடம் நீங்கள் பழகுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீது பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே இன்றைய மனிதர்கள் செய்யும் உன்னதமான வேலையாக இருக்கிறது. நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசினீர்கள், அதை மற்றவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்பது பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பது மட்டுமே உங்களுடைய பொறுப்பு. உங்களை வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள், விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள், அவமதித்தவர்களை ஞாபகத்தில் வைக்காதீர்கள், ஏமாற்றியவர்களை பழிவாங்க துடிக்காதீர்கள், நாடகமாடியவர்களை சமயம் பார்த்து நோகடிக்காதீர்கள், ஒதுக்கி வைத்தவர்களை மீண்டும் சேர நினைக்காதீர்கள். காலம் தக்க சமயத்தில் அவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் உங்களோடு இருப்பவர்களை மட்டும் அழ வைத்து விடாதீர்கள். வலிகளை கொடுக்கும் எல்லோரையும் நாம் வெறுத்து ஒதுக்கிவிட முடிவதில்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வலிகளை எல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒருவரால் தான் கொடுத்திருக்க முடியும். தப்பித்தவரையும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விடவும் அதிகமாக உடைத்து சுக்கு நூறாக்கிவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். ஒரு முறை அடிபட்டவர்களிடம் எப்போதும் கவனமாகவே இருங்கள். உண்மையை வெளிப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு யாரையும் நோகடித்து விடாதீர்கள். கெட்ட நோக்கத்தோடு கூறப்படும் ஓர் உண்மை 1000 பொய்களை விட மோசமானது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பழகும் எல்லோரிடமும் உண்மையாய் இருப்பதில் தவறில்லை, ஆனால் எல்லோரிடமும் உயிராய் இருந்து விடாதீர்கள். யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. போலியான மனிதர்கள் அதிகம் நிறைந்த உலகம் இது. அன்பை கொடுப்பதிலும் கொஞ்சம் அளவோடு இருங்கள். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுத்து பிரிந்து செல்கின்ற உறவை விட காரணமே இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை என்றுமே மறந்து விடாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதர்களை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் எப்போதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்களை யார் வேண்டுமானாலும் வெறுத்து ஒதுக்கட்டும், அதற்காக கவலைப்படாதீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருமே நீங்கள் வாழ்வில் உயர்வதை விரும்புவார்கள்தான். ஆனால் ஒருபோதும் அவர்களை விட அதிகமாக நீங்கள் உயர்ந்து விடுவதை விரும்ப மாட்டார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சிறிய குறைகள் கூட பெரியதாகி விடுகிறது அன்பில்லாத இடத்தில். பெரிய குறைகள் கூட மன்னிக்கப்படுகின்றது அன்பானவர்கள் இதயத்தில். புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிதல் என்பதே இல்லை. வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி, கெஞ்சி, மன்றாடி அன்புக்காக யாருடைய கால்களிலும் விழாதீர்கள். பரிதாபப்பட்டு, அனுதாபப்பட்டு கையேந்தி கிடைக்கும் அன்பு உண்மையாகவும் இருக்காது. அது உங்கள் வாழ்வில் நீடித்தும் நிலைக்காது. நமக்கானவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதீர்கள். இங்கு எல்லோருமே முதலில் தனக்கானவர்கள்தான். அதன் பிறகுதான் மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் எல்லாம். உன் வாழ்க்கையில் சிலரை தக்க வைத்துக் கொள்ள ஓரளவு சகிப்புத்தன்மையும் தேவைதான். ஆனால் அதற்கான ஓர் எல்லையை உருவாக்கிக் கொள். இல்லை என்றால் உன் தன்மானம், சுயமரியாதை அனைத்தையும் இழந்துதான் அந்த உறவை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். நம் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாகவே நம்மை தூக்கி வீசி விடுவார்கள். தன்னுடைய தவறை தாமாகவே ஒப்புக்கொள்ளும் ஓர் உறவை வெறுத்து ஒதுக்கிவிடாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த உறவை விட உண்மையான உறவு வேறு எதுவும் இருக்க முடியாது. உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடமே அதை பற்றி சொல்வது உங்களுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல, பிறரிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
வாழ்வில் சில வழிகள் காட்டாத நல்ல பாதையை சிலர் தருகின்ற வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை சிலர் காட்டும் வழிகளும் சிலர் தருகின்ற வழிகளும் தான் நம்மை வழி நடத்தும். வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் பிறகு வாழ்க்கையே மாறிப்போகும். மற்றவர்களுக்கு நீ தேவை என்பதை விட முதலில் நீ உனக்கு தேவை என்பது சுயநலம் அல்ல என்பதை புரிந்துகொள். உன்னை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் சுயநலம் என்பதனை உனக்கு தவறாக புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதே உண்மை. நீ நேசிக்கும் எல்லோருமே உன்னுடன் இணைந்தே இருப்பதில்லை. நீ நம்புகின்ற எல்லோருமே உனக்கு விசுவாசமாகவும் இருப்பதில்லை. ஓர் உறவுக்காக நீ விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறில்லை. ஆனால் அந்த உறவும் உனக்காக விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போக வேண்டும். இல்லை என்றால் ஒன்று நீ அடிமையாக இருப்பாய், இல்லையெனில் அந்த உறவு உன்னிடம் அடிமையாக இருக்க முடியாமல் உன்னை விட்டு விலகிச் செல்லும். யாருக்கும் நீங்கள் அலட்சியமாக நினைக்க தோன்றும் அளவுக்கு அடிமையாகி விடாதீர்கள். அப்படி அடிமையாகிவிட்டால் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் வலிகள் நிறைந்ததாய் மாறிவிடும். பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலரும் உணர்ந்து கொள்கின்றனர். ஒருவரின் நடத்தையிலும் பேச்சிலும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவுதான் ஆழமான அன்பை கொடுத்து பழகினாலும் ஒரு சிலரின் உண்மையான குணம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் அது தெரிய வரும்போதுதான் இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை உணர்வை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது இவ்வளவு நாட்களாய் அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தது நமது அறியாமையா என்று யோசிக்க வைத்து விடுகிறது. உங்கள் மனதை ஒரு முறை உடைத்து பார்த்தவர்கள் அடுத்த முறை அன்பை கொடுத்தாலும் ஆறுதலை கொடுத்தாலும் அதை கண்டு மயங்கி விடாதீர்கள். உங்கள் மயக்கம் தெளிவதற்குள் நீங்கள் மீண்டும் அவர்களாலேயே காயப்பட்டு கண்ணீரோடு நிற்க வேண்டி வரும். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்களுக்குள் ஏற்படும் தற்காலிக குணம்தானே தவிர அது உங்களின் பிறவி குணம் அல்ல. ஒருபோதும் அடுத்தவனின் கஷ்டத்தை பார்த்து புன்னகை செய்து விடாதே. புண்பட்ட மனம் உன் புன்னகையை கூட எரித்து சாம்பலாக்கிவிடும். உனக்கு அன்பானவர்களே உன்னை அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. நீ அன்பு வைத்தவர்களால் தூக்கி எறியப்படும் போது உன் மீது அன்பு வைத்திருக்கும் இறைவன் உன்னை தூக்கி விடுவான் என்பதை மறந்து விடாதே. நீ நல்லவன் என்பதால் மரணம் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை. நீ கெட்டவன் என்பதால் உனக்கு மரணம் உடனே வந்துவிடப் போவதும் இல்லை. எப்போது முடியும் நம் வாழ்க்கை என்பது யாருக்கும் தெரியாது. வாழும் வரை பிறருக்கு தீங்கு செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு கடந்து செல்வோம்.